என்னுடைய அப்பா இறந்ததுக்கு முதலமைச்சர் வந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மனநிறைவை கொடுக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபவீர பாண்டியன் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. பாண்டியோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல, அவ்வளவு ஒர்த்து கிடையாது பாண்டி. எங்க அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம், பாண்டி அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினைச்சு சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்க மேடையில அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவங்க அவங்கள தகவல் சொல்ல முடியல. நான் முதலமைச்சர் வராங்க, காலையிலேயே போலீஸ்லாம் போட்டாங்க. அப்போ நாங்க எங்களுடைய சாயங்காலம்லாம் முடிச்சு நாங்க மதியமே எடுத்துட்டோம். அப்புறம் சாயந்தரம் திரும்ப வந்தாங்க. அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க போட்டோ விட்டு யோசிக்கலாம். அப்புறம் அப்பா எடுத்துட்டு போய் கடன்லாம் முடிச்ச பிறகு அப்படிங்கிறனால போட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் போட்டோக்கு சொல்லியிருந்தோம், அப்பாவுடைய போட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம், அது வரல. சிஎம் உடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி அண்ணே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. எப்பனே கிளம்ப போறீங்க அப்படின்னு. வந்துகிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு. வண்டி ஏறி புயல் போல வந்தாங்க. அதுக்குள்ள எங்கால போட்டோ எடுத்து வரதுக்குள்ள என் தம்பிகள் போட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி நல்ல வேலை சிஎம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோ மாட்டோம். அப்படி நாங்க தான் கஷ்டப்பட்டு பண்ணோம். அவங்க உடனே வந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு. வீடு பார்த்துட்டு சொன்னாங்க. வெளியில வரைக்கும் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புனேன். ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினேன். அவங்கள்ட்ட நான் சொன்னேன், பெரிய கௌரவம்னே அப்படின்னு. அண்ணன் வந்தது ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னு. அது